இங்க இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரா இருக்காரு. காலையில நேரத்துல லவர்ஸ் 2 பேரை சவாரியா ஏத்துறாரு. இவரோட பொண்டாட்டிய எந்த அளவுக்கு இவர் லவ் பண்றாருன்ற விஷயத்தை அவங்க 2 பேரு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே வராரு. இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவங்க 2 பேருமே இறங்கி போயிறாங்க. இவரோட சவாரியும் கண்டினியூ பண்ணிட்டு நைட் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பேக் விட்டு போயிருப்பாங்க. நைட் 12 மணிக்கு இவர் பயந்துங்கனே வீட்டு உள்ள போனாலும் இவர் பொண்டாட்டி இவருக்காக நைட்ல சுட சுட சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. சாரி இன்னைக்கும் வழக்கம் போல 12 மணி ஆயிடுச்சு கோச்சிக்காத அப்படி சொல்லி இவர் ஐஸ் வைக்கிறாரு. இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமா? நைட் 12 மணி ஆயிடுச்சு உனக்கு எதனா ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆமாமா நீ காலைல வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொன்ன நைட் 12 மணி ஆயிடுச்சா கடலாம் சாத்திட்டாங்க சாரிமா அப்படின்றாரு. நீ எல்லாத்தையுமே வர வர மறக்க ஆரம்பிச்சிட்டே என்னால இப்ப சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. காலைல வேலைக்கு போற வர நீ என்னதான் கதனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பொந்த நாளியா அது கூட நீ மந்திர போயா அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப கோச்சிக்கினே அங்கிருந்து சாப்பிடாம ஏந்து போயிடுறாங்க. இவரும் பார்த்தா விஷ் பண்ணாததுக்கு ஃபீல்லாம் பண்ணல. அவங்க பொண்டாட்டி சாப்பிடாம பார்த்துட்டாங்களேன்ட்டு தான் இவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்ச நேரம் இவரும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இவர் தட்டுல இந்த மொத்த சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிடறாரு. இவரோட ஆட்டோல அந்த லவர்ஸ் 2 பேரும் ஒரு பேக் விட்டு போயிருப்பாங்க. அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டுமா உனக்காக தான் நான் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் பாருன்னு சொல்லி இவரும் எழுப்பிக்கிட்டே இருக்காரு. யோ அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது போய் அந்த பக்கம் சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பிகு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ எப்ப எழுந்திக்கிறே பாரு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க பக்கத்திலேயே வச்சுட்டு இவரும் அந்த சைடு போய் பத்துறாரு. இவங்க பொண்டாட்டி அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ரொம்ப சைலண்டாவே அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப லக்ஸரியான ஒரு ஷூவும் இருக்கு. அந்த ஹீல் ஷூவை இவங்களும் போட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹீல் ஷூவை போடுறதுனால இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே தடுமாறுறாங்க. இவரும் தூங்கி இருக்க மாட்டாரு. சைலண்டா அவங்க பொண்டாட்டி என்ன பண்றாருன்றதை ஜாலியா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஷூ அவங்க போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களே ஒரு ராணி மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.